சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கே நம்ம மேலே செல்ஃப் டவுட் வரும். நம்ம சரியில்லையோ, நம்ம சரியில்லாத நம்ம எடுத்த முடிவுகள்லாம் சரியில்லையோ, அதனால தான் நம்ம லைஃப் வந்து இப்படிலாம் போயிட்டுருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படிலாம் கிடையாது. செல்ஃப் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறீங்க, எதை மாதிரி மனிதர்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, அது அந்த விளைவு இல்லை. இது உங்கள் நேச்சர் இப்படி தானா, உங்களால் மாற்றிக்க முடியாதா, மாற்றிக்க முடிகிறத மாற்றிக்கலாம். இல்லை உங்கள் நேச்சுரலாக சில குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நிறைய எம்பத்தைஸ் பண்ணுவீங்க, மற்றவங்கள்ட்ட கைண்டாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க, நிறைய மன்னிச்சிருவீங்க, எல்லாருமே மன்னிச்சுட்டு வெளியில் வந்துடுவீங்க. இது உங்கள் நேச்சர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ ஒரு ஏமாளின்னு கூட சொல்லுவாங்க. நீ ஒரு ஏமாளி, நீ எல்லாரையும் பார்த்து ஏமாந்துடுற, எல்லாரையும் நல்லவங்க நம்புற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உங்களோட நேச்சர் தானே. அந்த நேச்சர் தானே. ஏமாந்து போகிறது தானேங்க வாழ்க்கை. ஏமாத்துறது நல்லதா? ஏமாத்துறதை விட ஏமாந்து போகிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ யூனிவர்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து